திரைப்பட கவர்ச்சியின் வழியாக வருதுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை தாண்டி இவரை ஆதரிக்கிறோம், விஜய் வரணும்னு சொல்ற பல பேர் வந்து விஜய் ரசிகர்லாம் இல்லை. நான் நல்லா கவனிச்சேன். விஜய் ரசிகர்லாம் இல்லை. இல்லைங்க, ஏதோ ஒரு சேஞ்ச் வேணுங்க, ஒரு மாற்றம் வேணும், ஒரு வாய்ப்பு தருவோம், இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகம் வருது. எனக்கு அது புரியல. அப்படி என்ன அவங்களுக்கு இப்போ ஒரு சேஞ்சு கான்செப்டை எதிர்பார்க்குறாங்க, இல்லை அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு உருவாக்கப்பட்டு இருக்கிறது மனநிலையில்? இல்லை, என்ன சேஞ்ச் வேணும்னு அவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு விடையே கிடையாது. காலகாலமாக இவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு திரும்ப திமுக அதிமுக இந்த திராவிடெல்லாம் வெறுத்து போச்சு. என்ன வெறுத்துது? எங்கே தவறாக இருக்கான்? இதனால அந்த நாட்டோடு ஒப்பிடும்பொழுது என் நாடு எவ்வளோ பின்தங்கி இருக்கு, இல்லை எங்கே குறைபாடு இருக்கு, இப்படி ஏதாவது உணர்ந்திருப்பானா? அதனுடைய அடிப்படை கூட தெரியாது. இவ்வளோலாம் நம்ம பேசுகிறோம்ல, இது அவனுக்கு விளங்கவே விளங்காது. ஆனாலும் மாற்றம் வேணும்னு நிற்கிறான்ல. இது என்னன்னா, இவ்வளவு நாள் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறது ஒரு சோம்பேறித்தனம். காலகாலமாக இருக்கிற கட்சிகள், மூத்த தலைவர்கள், வயசான தலைமுறை இதில் அதிகமாக இருக்கிறது ஒரு பெரிய காரணம். யாரும் இவங்களை ஈர்க்கிற கவர்ச்சி அங்கே இல்லை. சினிமா கவர்ச்சி வந்துட்டனால இவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இது வரைக்கும் வாக்கு போடாதவன் இன்னைக்கு இவர் வந்து நான் தேர்தலுக்கு வரேன்னு சொன்னேன்னே நம்மளால ஒருத்தன் வரா ஹீரோன்ற எண்ணம் சப்கான்ஷியஸாக இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சவன் தெரிஞ்சவன் அவன் நான் வரேன்னொடனே அந்த கவர்ச்சியில் ஈடுபட்டு இப்போ பாருங்க, எங்களுக்கெல்லாம் அரசியலில் ஆர்வம் வந்துருச்சு. இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு அரசியல்லே ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு. இத்தனை ஆண்டு ஏன் இல்லாமல் இருந்ததுன்னு அவனால் சொல்ல முடியாது. அது பலருக்கும் உண்டு, நம்மளால் விளக்க முடியாது. சிலதை பிடிக்கும், சிலது பிடிக்காது. ஏன் இவரை நம்பி இவர் பின்னாடி இன்னைக்கு போகிறாங்கன்னா, நான் சொல்றது இது வெறும் திரைப்பட கவர்ச்சி. அவனை பிடிச்சி போச்சு. நல்லா பாடுறான், ஆடுறான், நடிக்கிறான், அப்படி துள்ளலாக இருப்பான், குறும்பாக இருப்பான். அவன் நிஜமா இப்படி இருப்பான்னு நம்பிடுறது. நம்பியார் அந்த காலத்துல கெட்டவனா பார்த்த சமூகம் தானே இது. நம்பியார் வெளியில பார்த்தா அடிக்கணும் போல எல்லாருக்கும் தோணும். ஏன்னா எம்ஜிஆர் அவ்வளவு பிடிக்கும். எல்லா படத்துலையும் எம்ஜிஆர் தாக்க வருவார்ல அந்த நம்பியார். அதே மனப்பான்மை தான். ஒன்றும் வளரவே இல்லையே. அவங்க அறிவு வளராத சமூகம் தான் இப்படி ஒரு நடிகன் பின்னாடி ஓடி போய் நிற்பாங்க.